நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானோடும் அம்பிகையுடனும் தொடர்புடையது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சந்திர பகவான் மனதிற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதற்கு சந்திரனோட அருள் நிச்சயமான ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அற்புதமான சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே முக்கியமான நாள் தான் இந்த மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறை இரவில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் மூன்றாம் பிறை இரவில் தீரும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் பூஜை பரிகாரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மிக மிக எளிமையான ஒன்று தான். இதை செஞ்சால் 24 மணி நேரத்தில் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல பேர் இதை பயன்படுத்தி பலனடைந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதே கிடையாது. ஆனால் 3ஆம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாம் பிறை அந்த ஒரு பிறை அப்படிங்கிறது இரவு வருவதற்கு முன்பாக ஒரு 6:30 மணி அளவில் தோன்றும் பிறை அப்படின்னே சொல்லப்படுது. அது ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான் தன்னுடைய தலையில் மூன்றாம் பிறையை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். அப்படிங்கிறதுனால இந்த மூன்றாம் பிறைக்கு அப்படி ஒரு மகத்துவம். இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திர தரிசனம் மட்டுமே கிடையாது. அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை நம்ம முழுமையாக பெறுகிறோம் அப்படிங்கிறத முழுவதுமாக நம்பி இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் நம்மளால் அதை பார்க்க முடியுதோ அப்பெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக, ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாராயணம் செய்யலாம். சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி நம் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், நம் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இந்த ஒரு மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்து அதிசயம் நம் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். அது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து அதுவும் மூன்றாம் பிறை இரவில் செய்து அதிசயம் நடைபெறுவதை, மாற்றங்கள் நடைபெறுவதை நிச்சயமாக நம்ம வாழ்வில் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் செய்வதற்கு இந்த பொருட்கள் தேவை, இந்த விதமான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த மூன்றாம் பிறை எந்த இடத்துல விழுகுதோ, அதாவது சந்திரனோட ஒளி எந்த இடத்துல நம்ம வீட்டில் படுதோ, அது வெட்ட வெளியாக இருக்கலாம், இல்லை பால்கனியில் கூட வச்சுட்டு அன்றைய நாள் முழுவதும் அந்த தண்ணி அந்த நில ஒளி படும் இடத்தில் வைத்துவிட வேண்டும். அப்படி வைத்துவிட்டு மூன்றாம் பிறையை பார்த்து ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு என்னுடைய பிரச்சனை விரைவில் தீரணும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த ஒரு தண்ணியை அந்த இரவு முழுவதுமே வெட்ட வெளியில் வைத்து விடலாம். மறுநாள் அந்த தண்ணீரை வைத்து நம்ம குளிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். அந்த தண்ணீரை பயன்படுத்தி, அதாவது சந்திரனோட ஒளி முழுவதுமாக இறங்கி இருக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி மறுநாள் அதை அந்த ஒரு குளியலை செய்து நம் உடம்பில் இருக்கும், நம் மனதில் இருக்கும், நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடித்து நேர்மறை எண்ணங்கள் நம் மனதிற்குள் பதிய வைத்து நம்ம வீட்டிற்குள் உருவாக்கி
எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான முழுவதுமான தீர்வை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. பல பேர் இதை பயன்படுத்தி பலனடைந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த தண்ணியை பயன்படுத்தி, அதாவது இரவு முழுவதுமே சந்திர பகவானின் ஆற்றலும் சந்திர பகவானும் ஒளியும் பெற்றிருக்கும் அந்த நீரை வைத்து நம்ம குளிக்க முடிகிறவங்க குளிக்கலாம். குளிக்க முடியாதவங்க அந்த தண்ணீரை வைத்து முகத்தை கழுவி நம் மனதிலும் நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் நம் உள்ளத்திலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடித்து நேர்மறை எண்ணத்தை நம் மனதில் பதிய வைத்துட்டோனால நிச்சயமாக எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வழியை நம் மனதே நமக்கு காட்டும், இந்த பிரபஞ்சமே நமக்கு காட்டும் அப்படிங்கிறது 100% உண்மை. இதை நம்பிக்கையோடு செய்து அதனால் கிடைக்கும் அந்த அதிசயத்தையும் அந்த அற்புதத்தையும் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் புரியும். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை, அதாவது நைட்டு முழுவதுமே அந்த நிலா ஒளியில் வைத்த நீரை வைத்து மறுநாள் குளியலோ அல்லது முகம் கழுவுதல் இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியிலே வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். அதிசயமும் நம் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். பொதுவாகவே அமாவாசை அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னும் ஞாபக சக்தி கூடும் அப்படின்னும் கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஒரு விஷயம் நம்ம செய்வதன் மூலம் இது எல்லாமே நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். காலை வேளை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலை வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தோன்னா செல்வம் அப்படிங்கிறது பல வழியில் பெருகும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. அதே போல் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக இந்த சந்திர தரிசனம் செய்யும் பொழுது சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமை பெருகி நீடூழி வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர பகவானை தரிசிக்கும் வேளையில் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்யலாம். நம் வாழ்வில் இருப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த சந்திரமௌலீஸ்வரர் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்.